இங்க 2 கிரிமினல் கம்யூனிட்டிகள் இருக்காளுங்க. சரியான கார் திருடிக்க. ஏன் வேண்டாம் மாட்டுவான் காரை ஆட்டே போடலான்னு இருக்காளுங்க. கரெக்டா ஒரு கார் வருது. ஹே செம்ம ஜாக்பாட் ஒரு கார் வருதுன்னு சொல்றாளுங்க. ஹே அங்க பாரு காருக்குள்ள 2 பேர் உட்காந்துருக்காங்க. நம்மளால சமாளிக்க முடியாது, நம்ம அடுத்த கார் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ல, அதுக்கு ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டுறா. ப்ளீஸ் எங்களுக்கு டவுன் வரைக்கும் ஒரு லிஃப்ட் கொடுங்களேன்னு சொல்லி கேட்க அவன்ட்டு அதெல்லாம் முடியாது, நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகல, பக்கத்தில் தான் போகிறாங்க சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். கிளம்பிட்டு திரும்பவும் அந்த கார் ரிவர்ஸில் வருது. வந்து இங்கே பாருங்க நான் உங்களுக்கு லிஃப்ட் தரேன், ஆனால் என் வண்டிக்குள்ளே யாருமே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றிட்டு போகிறான். அவன் கூட இருக்கிறவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். ஒரு மாதிரி வினோதமாக பார்க்குறான். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் டேஞ்சரஸ் ஃபெலோவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். 2 பேத்துல ஒருத்திக்கு ஒரு மாதிரி வினோதமாக ஸ்மெல் வர காரும் நின்று கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். சரி நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ இவனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறாளுங்க. உள்ளக்க இருந்தவன் அவன்கிட்ட தப்பா என்னமோ பேச, எங்க பாருங்க இவன் தப்பா பேசுறான்னு சொல்ல, இல்லைங்க அவனுக்கு பாத்ரூம் வந்துச்சு அதான் அப்படி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு கூட்டு போறான். மிச்சம் இப்போ ஒருத்தே மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு கத்தியை காட்டி மிரட்டுறாங்க. உன் பர்ஸ் எங்கன்னு சொல்லி கேட்டா, இல்லை என்கிட்ட காசுலாம் இல்லை. அவனையும் அவனுடைய காரையும் செக் பண்ணி பார்த்தா ஒரு பைசா கூட இல்லை. அவன் வேற தொணன்னு பேசினதுல கடுப்பாகி ஒரு சொறிடுறான். டிக்கில போய் பார்க்கலான்னு போகும்போது டிக்கிலலாம் ஒன்றும் இல்லைங்க பார்க்காதீங்கன்னு சொல்றான். ஆனால் திறந்து பார்த்தா அங்கேருந்தா ஏதோ ஸ்மெல் வருது. ஆளுகளை கொன்று போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவளை ஒரு அடி அடித்து மயக்கம் போட வச்சுட்டு இன்னொருத்திய கதுல வச்சு டங்குன்னு அடித்து கொலை பண்ணிடுறான். மயக்கம் தெரிஞ்ச இருந்தவ வேகமாக அங்கேருந்து ஓட அவனும் அவளை துரத்திட்டே போகிறான். அந்த மனநல பாதிக்கப்பட்டவன்ட்டையும் சொல்லி தேட சொல்கிறான். அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்துடுறான். ஆனால் அவளை மாட்டி விடாமல் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கை காட்டுறான். அவளும் அங்கேருந்து வேகமாக ஓடி போய் அந்த காரில் ஏறி எஸ்கேப் ஆகலான்னு உட்கார்றா. கார் சாவி இல்லை. கதவு திறந்துட்டு வெளியில் வந்தா அந்த டிரைவிங் பண்ணவன் இறந்த மாதிரி படுத்து கிடக்கான். சரி நான் அவன் பாக்கெட்டில் இருக்கிற அந்த சாவி எடுக்க போறான். அவன் வேகமா அட்டாக் பண்றான். அதுக்குள்ளேயும் அவன் பக்கத்துல அந்த கத்தி எடுத்து அவன் கழுத்துல சின்ன குத்தி கொன்றான். வேகமா அந்த சாவி எடுத்துட்டு காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கா. எதிர்த்தாப்புல அந்த மனநல பாதிக்கப்பட்டவன் வந்து நிக்கிறான். நீங்க ரொம்ப டேஞ்சரஸான பொண்ணு, ஆனா ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றான். சரி வா வந்து கார்ல ஏறுன்னு சொல்றான். 2 பேரும் அப்படியே போறாங்க கார்ல. அதோட இந்த ஷார்ட் பிலிமும் முடியுது.